ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சலி பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பாட்டில் எப்படி பிளான்ட்ஸ் வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோ அழகாக போட்டுதுங்க. வருஷம் ஃபுல்லாக போட்டுங்க அந்த செடி. இந்த செடி வச்சு 4 வருஷம் ஆகுது. டெய்லி சாமி பூ இதுதான் கொடுக்குது. அதிகமாக நான் கடையில் வாங்குறதே இல்லை. எப்படி ஒரு முளமாவது கட்டினா எல்லாம் பிடிங்க. ஆனால் இந்த செடிக்கு தண்ணி எப்படி ஊற்றுன்னு பாருங்கள். தற்காரி எல்லாமே வேஸ்டான தற்காரி, கீரை, வெங்காயத்தோல், அப்புறம் ஆரஞ்சு தோல், ஆப்பிள் தோல் எல்லாமே இதில் போட்டு வைப்போம். நாங்கள் எல்லாமே இதில் போட்டு கேரட் எல்லாமே இதில் போடுவோம். அந்த தண்ணி ஒரு வாரம் 3 நாள் 10 நாள் வச்சுட்டு அந்த தண்ணி பாருங்கள் இது ஃபில்ட்ரு பண்ணி இதுதான் ஊற்றுவோம். நல்ல சத்து இருக்குது. இதுதான் மெந்திய கீரை பாருங்கள் எவ்வளோ நல்லா வருதுன்னு பாட்டிலே போட்டிருக்குறது. இது வந்து ஒரு சின்ன தாளம்பரி செடி வருது. சாப்பிட்டு நாங்கள் அதில் தோலெல்லாம் போட்டிருப்போங்களா, அதில் முளைச்சி அதே வந்திருக்குது தாளம்பரி. இது வந்து ரெட் ரோஸ் செடி. ஆனால் இதில் பாருங்கள் ஏதோ மிஸ் ஆகி வந்திருக்குது. மணத்தக்காளி செடி. இது வந்து மஞ்சள் செடி. அலோவேரா செடி பாருங்கள் வருது. இதில் எல்லாமே நாங்கள் கட் பண்ணி போடுற வெங்காயத்தோல் இல்லையா, அதில் வர்றது வந்து இது வெங்காயம் முளைச்சி வந்திருக்கிறது. தாயாது. இது வந்து 8 அடுக்கு மல்லிகைப்பூ செடிங்க. ஆனால் நாங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது அங்கே நல்லா வெயில் போடுவோம். மேலே இருக்கிறது இங்கே வெயில் அவ்வளோ வராதனால செடியெல்லாம் இதாக இருக்குது. நல்லா குண்டு குண்டாக மல்லிகைப்பூ போடும். இதில் வந்து இந்த பூ காக்கடா பூங்க. இது ஏன் இந்த என்னன்னு தெரியல, பூச்சி வருது, ஒயிட் பூச்சி வந்துட்டுருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 4 வருஷமாக நல்லா வெயிலில் இருந்து நல்லா பூ கொடுத்துச்சு. ஆனால் இப்போ எப்படி இந்த பூச்சியை அழிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன மருந்து அடிக்கிறதுன்னு தெரியல. இல்லை செடி கட் பண்ணிடலாமா, இல்லை இதுக்கு ஏதாவது மருந்து இருக்குதான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இதாங்க இது. எப்பவுமே தற்காலியை நாங்கள் வேஸ்ட்டே பண்ண மாட்டோம். இல்லை அரைச்சி மிக்சியில் இருந்து அரைச்சி ஊற்றுப்போம். இது மாதிரி இப்போது தண்ணியில் வச்சு ஊற வச்சு ஒரு 4 நாள் வச்சு நாங்கள் ஊற்றுவோம். ஓகேங்க, பாய். உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த பூச்சிக்கு என்ன மருந்துன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த தண்ணி எடுத்துகிட்டு இதுதான் உரம். இதுதான் அதுக்கு நாங்கள் உரமே போடுறது. எந்த உரமும் போட மாட்டோம். இது ஒரு 4 நாள் ஆச்சுங்க. எல்லா கீரை தண்டு, பூ, வெங்காயத்தோல், ஆப்பிள் ஆரஞ்சு கேரட் தோல் எல்லாமே இதில் இருக்கும். இதுதான் இதுக்கு வர டெய்லி. செடி நல்லா வந்துச்சு. இங்கே இந்த வீட்டு புதுசாக வந்திருக்க வீட்டில் வெயில் இல்லாதனால செடி எல்லாமே மங்கலாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் பூச்சி பட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் மருந்து தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.